13th செஞ்சுரி இட்டலியில இப்ப நாம எல்லாம் போட்டிருக்கிற இந்த மூக்கு கண்ணாடிய கண்டுபிடிச்சதா நம்பப்படுது. ஆனா இந்த மூக்கு கண்ணாடிய கண்டுபிடிச்சது யாருன்னு எனக்கும் தெரியாது. பிகாஸ் ஸ்பெக்டக்கிள்ஸை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்ற சரியான தகவல் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. இந்த கண்டுபிடிப்புல பிரான்ஸை சேர்ந்த அலெசாண்ட்ரோ டெல்லா ஸ்பீனா, சல்வினோ தர்மாதி ஆகிய 2 பேரும் மூக்கு கண்ணாடி கண்டுபிடிச்சதுல முக்கியமானவங்களா கருதப்படுறாங்க. ஆனா இதற்கு முரணான கருத்துக்களும் வரலாறுல இருக்கு. இது புரளின்னு கூட சொல்லப்படுது. சீஃபியாளரான மார்க்கோ போலோ அவரோட டிராவல் புக்ல சீனர்கள் கிபி 1275 ஆண்டிலேயே மூக்கு கண்ணாடி அணிஞ்சிருந்ததை நான் பார்த்தேன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆனா அதுல இருந்து 500 ஆண்டுகள் கழிஞ்சுதான் வேர்ல்ட்ல இருக்க எல்லாரும் கண்ணாடி அணிகிற வழக்கம் ஸ்டார்ட் ஆகி இருக்கு. ஒரு காலத்துல கண் குறைபாட்டுக்கு கண்ணாடி அணிஞ்ச காலம் போய் இப்ப எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தர்னு கண்ணாடி அணிஞ்சிருக்கிறோம். உங்க வீட்டுல எத்தனை பேர் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. வீரகேசரியின் உறவை தொடர சப்ஸ்கிரைப்.